வணக்கம் நண்பர்களே, நான் தந்திரா போதி பிரவேஷ். நண்பர்களே, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன். அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் வீடியோ போடவே முடியல. அருமையான புத்தகம். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அது அந்த புத்தகத்தோட பேர் பார்த்திங்கன்னா, போட்டித் தேர்வு 15 புதிதுங்கிறது தான் புத்தகத்தோட பேர். ரொம்ப சின்ன புக்கு, அதாவது சைஸும் சிறுசு, 156 பக்கம் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுகிறாங்கல்ல, எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல, அவங்களுக்குன்னே இந்த ஆசிரியர் எழுதியிருக்கார். ஆனால் உள்ளே விரித்து பார்த்தோம்னு வைங்க, பூரா வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு விரும்புகிறோம் இல்லையா? நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளை மேலே சாதிக்கணும்னு விரும்புகிறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகமாக இருக்குது. பாருங்கள், நான் பூரா பேச்சஸையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கதா. இந்த மாதிரி அந்த அளவுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. அடா, புஸ்தகம் நம்ம ஜாதியாக இருக்கே, இது எப்படி நம்மக்கிட்ட நம்மளை ஃபாலோ பண்ணுவங்க எல்லாத்தையும் சொல்லணுமே அப்படின்னு எப்போ பிடிச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் நேரம் வந்தது. அந்த எண்ணத்துலலாம் இப்போது இந்த புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போதே அன்பு சகோதர சகோதரிகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆற்றல் இருப்பிடங்களே அப்படின்னு ஆரம்பித்து அவர் நவீன ஆட்சியுடி மாதிரி நூலை துவக்கிற ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, முதல் பக்கத்தோட 3வது பேராவிலேயே நம்மளை கவுத்துறாரு. வாருங்கள் வெற்றியாளரேன்னு கூப்பிடுறாரு. அப்படி வரவேற்பதன் மூலம் நூலை விரிக்கும் போதே நமக்கு என்ன ஒரு தன்னம்பிக்கை தானாக பிறகுது. நமக்கு மட்டும் இல்லை, இது படிக்கக்கூடிய மாணவர்கள் மாதிரியும் கண்டிப்பாக தன்னம்பிக்கை தழைக்கும். ரொம்ப சின்ன புத்தகம் தான், ஆனால் நிறைய மேக்சிம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்குது. சரக்கு ரொம்ப ஏராளம். அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்கிறோம்ல, அந்த பழமொழி இதுக்கு பொருந்தாது. இது எப்படின்னா, என்னோட பார்வையில் இது ஒரு மருந்து மாதிரி இருக்குது. அதாவது சாப்பாடு நிறையா இருக்கும், மருந்து எவ்வளோ இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு மருந்து மாதிரி. அதாவது அளவில் சிறுசாக இருந்தாலும் சில நோய்களை குணப்படுத்துறதுக்கு மருந்து தானே குணப்படுத்தும். அப்படிப்பட்ட மருந்தாக இருக்குது. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் இல்லை, பெரியவங்க வரைக்கும் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் பெரும்பாலான மக்களை 95% மக்களை அந்த நோய் பாதிச்சிருக்கிறதுனால அது நோயினே யாருக்கும் தெரியல. இது ஆரோக்கியம் மாதிரியே எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வியாதின்னா அது ஏதாவது அறிகுறிகள் காட்டும், அதனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நோய் அறிகுறிகள் காட்டாது. அதனால் நோய் முத்தின பிறகு தான் அடா இந்த நோய் வந்துருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக சர்க்கரை வியாதி இருக்குது, அது வருதுன்னு வைங்க ஒருத்தருக்கு, என்ன நடக்கும், தண்ணி தாகம் அடங்காது, அடிக்கடி தண்ணி குடிப்பாங்க. அடிக்கடி அப்புறம் பாத்ரூம் போகணும் இல்லை, பாத்ரூம் போவாங்க. பசி அதிகமாக எடுக்கும், நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும். அதே மாதிரி எப்பவும் சோர்வாகவே இருப்பாங்க. புண்ணாச்சுன்னு வைங்க, ஏதாவது காயங்கையாச்சுன்னு வைங்க, மெதுவாக தான் ஆறும். இதிலிருந்தே சர்க்கரை வியாதி வந்துச்சு அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். உடனே போய் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் பிடிஎஸ்டி மாதிரி நோயின்னு வைங்க, அது மனநோயெல்லாம் முத்துன பிறகு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். 10 வருஷம் 15 வருஷம் இருந்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நோய் தான் இன்றைய தலைமுறையினர் அனைவரையும் பிடித்திருக்குது. அதாவது மாணவர்கள் மட்டும் இல்லை, பெரியவங்களையும் தான். ஏன் அப்படி பிடிச்சுன்னா, அது ஒரு தொற்று நோய். கொரோனா மாதிரி. கொரோனாவை கூட சில டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது பிடிஎஸ்டி மாதிரி ரொம்ப ஆபத்தான நோய். அதாவது இந்த பிடிஎஸ்டின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ம்பாங்க. இந்த நோயை ஆக்ஸ்போர்ட் டாக்டராக இருந்தாலும் சரிங்க, எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நோய் தான் இப்போ மக்களை பிடிச்சிருக்கு. இது என்னென்னு தான் கேட்குறீங்க, ஒன்றும் இல்லை, இந்த செல்ஃபோனுக்கெல்லாம் அடிமையாக இருக்காங்கல்ல, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு வளர்க்குறாங்கன்னு என்னத்துக்கோ அடிமையாக இருக்காங்கல்ல, எந்த நேரம் பார்த்தாலும் அதையே வச்சுட்டு, அதுதான் அந்த நோய். ஆரோக்கியமாக தெரியுது, ஆனால் அது பெரிய நோய். இந்த நோய் தான் மாணவ மாணவியர் படிப்பை கெடுக்கிற நோய், முதல் நோய். அதே மாதிரி குடும்பத்துலேயும் அதுதான், மாணவியோட நேரத்தை செலவிட விடாமல் கணவனை தடுக்கிற நோய். என்ன பார்த்தாலும் அதை போட்டு தேய்ச்சிட்டு இருப்பான், பொண்டாட்டியோடு போட்டு. அதே மாதிரி அடுத்தவங்களோட விடிய சாட்டிங் பண்ணி என்ன ஆகும், கொஞ்ச நாளைக்கு சாட்டிங் பண்ணாலும் குடும்பம் கெட்டு போகும் இல்லையா, அப்படி குடும்பத்தை கெடுக்கிற நோய். இந்த நோயை மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியுமா? முடியாது. மிரட்டி குணப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் முடியாதுங்கிற எதுவும் கிடையாதுங்க. அதைத்தான் இந்த புக்கு ப்ரூஃப் பண்ணுது. குணப்படுத்த முடியும்,
அதுக்கான ஒரு மருந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. அருமையான வழிமுறை அது. 108வது பக்கத்தில் இருக்குங்க. அந்த பக்கத்தில் இந்த ஆசிரியர் உருவாக்கி கொடுத்துருக்கிற அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக செல்ஃபோன் அடிமை எந்த ஒரு பழக்கத்துக்கும் அடிமையாக நாம் இருக்க முடியாது. இந்த ஊடகங்கள் அடிமையாக யூடியூப்லாம் நேரம் பார்த்துட்டு அப்படி இருக்காங்க இல்லையா, அப்படி இருக்க முடியாது. கண்டிப்பாக அடிமையாக இருக்கிறவங்க மீண்டலாம். அந்த அடிமைத்தனத்தில் மீண்டுட்டாலே நமக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும்? ஆக்கப்பூர்வமாக கன்ஸ்ட்ரக்டிவாக இயங்கலாமில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இலக்கையை நோக்கி ஓடுறதுக்கான நேரம் அதிகமாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இலக்கை அடைந்தவர்கள் பட்டியலில் நம்ம ஒருவராகி விடலாம். நமக்கே மாணவர்கள் புக்கம் நமக்கே அப்படி இருக்குது. இப்போ மாணவர்களை பார்க்கலாம். அதாவது 10 பருவங்கிறது என்ன? உண்மையில் குழந்தை பருவம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. ஆமாம், அவங்களால முடியாது எதுவுமே கிடையாது. அப்படின்னா குழந்தைகள் கருவாங்க. அந்த பாருங்கள், ஒரு 12லேருந்து 18 வரைக்கும் பாருங்கள், அப்படி தான் நினைப்பாங்க. ஆபத்துங்கிற பயமே அவங்களுக்கு இருக்காது. ஓடுறவன் முதிக்கிற பருவங்கிறாங்கல்ல, அந்த பருவம். கூடவே முக்கியமான விஷயம், பெற்றோருக்கு அடங்காமல் இருக்கிற பருவம் அதுதான். அதனால் இந்த 10 பருவ குழந்தைங்க இருக்காங்கல்ல, டீனேஜர்ஸு, அவங்களோட செயல்பாடுகளை ஏதாவது கொஞ்சம் அது இது பண்ணுறாங்கன்னா சிறப்பாக மாற்றுறதுன்னா அவங்களோட பாதிட்டு புரிய வைக்க அவங்க பெற்றோரால் முடியாது. அவங்கவுங்க குழந்தைகளுக்கு அவங்கவுங்க பெற்றோரால் புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா பெற்றோர் அதிகமாக வாதான்னு என்னாகும், குழந்தைக்கு எதிர்வாதம் செஞ்சு பழகிக்குவாங்க. தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், அடிக்க முடியுமா? அடித்த மிரட்டினா என்ன ஆகும்? அப்பா அம்மா தான் என்னோட முதல் எதிரி, வில்லனுங்கன்னு அந்த முடிவுக்கு வந்துடுவாங்க குழந்தைங்க இல்லையா? இன்னும் இங்கே ஒரு முக்கியமான விஷயங்க. அதாவது அப்பா அம்மா 2 பேரும் மிரட்டல, அப்பா மிரட்டினா கூட பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆனால் அம்மா மிரட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு தான் ஒரு அனாதைங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். அதனால் தற்கொலை சிந்தனை வந்துடும். சிலர் தற்கொலை பண்ணிக்கிறதும் உண்டு. ஆமாம், அம்மா மட்டும் எதிரியாக போயிட்டா அந்த குழந்தை பெரும்பாலும் தற்கொலை முயற்சியில் இறங்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் 10 பருவ குழந்தைய மிரட்டியெல்லாம் பணிய வைக்க முடியாது. ஆனால் குழந்தைய வழியிலேயே போனோம்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்படியே அவங்க வழியிலேயே போய் நம்ம வழி கொண்டு வந்துடலாம். ஆனால் அதுக்கு பொறுமை வேணும். பொறுமை விட முக்கியமாக நேரம் வேணும். இன்றைய பெற்றோருக்கு நேரம் எங்கே இருக்குது? 2 பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னு வைங்க, எங்கே நேரம்? குழந்தைகள் பார்க்குறதுக்கே நேரம் இல்லை. உட்காந்து அவங்கள நம்ம வழி கொண்டு வரதுக்கான நேரம் இங்கே கிடையாது. அதை விட முக்கியமாக இந்த குழந்தைகளோட அன்பை பேசி அவங்கள வழி நடத்துறதுக்கு அந்த காலத்துலலாம், இப்போ நான் எங்கள் காலத்துலலாம் தாத்தா பாட்டி எங்களோடவே இருந்தாங்க, கதையை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தாத்தா பாட்டி உறவுகளும் குடும்பங்களில் வச்சுக்கிற சூழல் இல்லை, எல்லாம் தனி குடித்தணும். அதனால் குழந்தைகளின் எதிர்காலத்தை செதுக்கக்கூடிய பருவமான முக்கிய பருவமான இந்த 10 பருவத்தில் குழந்தைகளை உரிய அறிவுரை கூறி வழிநடத்த வேண்டிய இடம் எப்படி இருக்குது? வெற்றி இடமாக இருக்குது. அந்த வெற்றிடத்தை இந்த நூல் நிரப்புகிறது. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அருமையான புத்தகம். அதாவது நம்ம காலம் காதலின் பொற்காலம் இல்லையா? ஏன்னா 10 பருவத்தில் காதல் விளையாத குழந்தையில ஒரு குழந்தையா அப்படின்னு கேட்குற காலமா இல்லையா? அதனால் குழந்தைகளை எளிதில் காதல் விழுறாங்க. ஆமாம், அந்த விளைவு என்ன ஆகுது? ஸ்கூல் லைஃப்லேயே காதல் விழுந்தாங்கன்னு வைங்க, எதிர்காலம் துவச்சிக்கிறாங்க. அதை தடுக்கிற நோக்கில் தான் நான் என்ன பண்ணேன் பாருங்கள், காதல் அறிவியல் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினேன். இந்த புத்தகத்தில் காதலில் விழுந்த குழந்தையை மீட்கிறது மட்டுமல்ல, காதலிலேயே விழாத மாதிரி ஒரு மனத்தின்மையோடு வளர்ப்பது எப்படின்னும் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். அந்த வழிமுறைகளெல்லாம் பெற்றோர் பின்பற்றுறாங்களோ இல்லையோ, இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதாவது இந்த புத்தகத்தில் காதல்ன்ட்டு ஒரு வார்த்தையே கிடையாதுங்க. காதல்ன்ட்டு ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனால் காதல்ங்கிற ஒரு நோய்க்கு 10 பருவத்தில் காதல் வருது இல்லையா, அது ஒரு நோய் தான். அந்த நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசியாக இந்த நூல் இருக்கிறது. எனக்கு அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது ஒரு புத்தகம் என்ன நோக்கத்தில் எழுதப்பட்டதோ அதை கடந்து பல தளங்களில் இது பணியாற்றுகிறது. அதுதான் முக்கியம். ஏன்னா குழந்தைகளை லட்சியவாதிகளை உருவாக்கி இருக்குது. லட்சியவாதிகள் லட்சியத்தை அடையும் வரை காதலில் விழமாட்டார்கள். ஸோ இந்த நூலை படிக்கிற எந்த மாணவியாக இருந்தாலும் சரி, 10 பருவ காதலில் கண்டிப்பாக விழமாட்டாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு 2000 பேர் இந்தியர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்தியா பூரா.
இதில் ஒரு 36 மாணவ மாணவியர் ஒரு நாளைக்கு தற்கொலை பண்ணுறாங்க. அதாவது 40 நிமிஷத்துக்கு ஒரு மாணவர் அப்படிங்கிற விதத்தில் இந்தியாவில் மாணவர் தற்கொலை நடந்துகிட்டே இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணேன், இப்படி ஒரு புத்தகம் எழுதினேன். மாணவர் தற்கொலையில் காதலின் பங்குன்னு ஒரு புத்தகம் எழுதினேன். ஸோ இது எழுதி ஓரளவுக்கு இதை பற்றி கூட இந்த மெட்ரிக் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தினுடைய செயலாளர் நந்தகுமார்ன்ட்டு அவர் சார் இந்த புத்தகத்தை போய் சொன்னார். இதை பள்ளிகளுக்கான பைபிள், ஆசிரியர்களுக்கான குரான், பெற்றோருக்கான கீதைன்னு சொன்னார். அருமையான புத்தகம். அதே வேலையை இந்த புத்தகம் செய்யுதுங்க. தற்கொலையை தடுக்கும் நூலாக இது இருக்கிறது. ஆனால் நூலில் தற்கொலைங்கிற ஒரு வார்த்தை கிடையாது. எந்த இடத்துலையும் அந்த வார்த்தை கிடையாது. எப்படி? காதல்ங்கிற வார்த்தை கிடையாது, தற்கொலைங்கிற வார்த்தை கிடையாது. ஆனால் ரெண்டையும் தடுக்கும் ஒரு தடுப்பூசியாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்று சாதிக்கணுங்கிற ஒரு வெறி இது உருவாக்கிடுது. அது மட்டும் இல்லை, தோல்விங்கிறதெல்லாம் நிரந்தரம் அல்லப்பா. இதில் தோல்விங்கிறது நமக்கு ஒரு பாடம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை மாணவர் மனதில் நுழைச்சி தன்னம்பிக்கையை உருவாக்கிடுது. நினச்சி பாருங்க, தன்னம்பிக்கை இருக்கிற மனசில் தற்கொலை சிந்தனை வருமா? எந்த சூழ்நிலையும் வராது. அந்த வகையில் இந்த நூல், அதாவது இது என்ன நோக்கத்தில் எழுதினாரோ அதை கடந்தும் காதலையும் தற்கொலையும் அந்த ரெண்டையும் தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசியாக இந்த நூல் இருக்குது. அது தவிர இந்த நூல் நிறையா சொல்லுதுங்க, ஆழமாக சிந்திக்க வைக்குது. உதாரணமாக, வாழ்க்கை எதனால் ஆனதுன்னு கேட்குது ஒரு கேள்வியை. யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கே யோசிக்கணும், வாழ்க்கை எதனால் ஆனதுன்னு. இப்போது ஒரு வீடு கட்டடம் எதனால் ஆனதுன்னா டக்குன்னு சொல்லிடலாம். என்ன சொல்லலாம்? செங்கல், மணல், சிமெண்ட்டு, தண்ணி, ஜல்லி, இரும்பு கம்பி, இதெல்லாம் சேர்ந்து கட்டுறது தான் கட்டடம்னு ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா? அதே மாதிரி இந்த உடம்பு எதாவது ஆனதுன்னு கேட்டால் கூட சொல்லிடலாம். உடம்பா தெரியுமே, என்ன உடம்புல 65% போல தண்ணி, அப்புறம் ஒரு 15% புரோட்டீன். ஆமாம், 15-16% புரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி ஒரு 15-16% கொழுப்பு இருக்குது. அப்புறம் 2-3% வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. இதனால் ஆனது உடம்புன்னு சொல்லிடலாம். ஏன்னா இதெல்லாம் தொட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. கட்டடத்தை தொட்டு பார்க்கலாம், உடம்பை தொட்டு பார்க்கலாம், தொட்டுணரும் பொருட்கள். ஆனால் வாழ்க்கை சப்ஜெக்டிவ். எப்படி தொட்டு பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான விடைய நூல் ரொம்ப எளிமையாக சொல்லுது. வாழ்க்கை எதனால் ஆனதுங்கிறத தெளிவாக சொல்கிறது மட்டும் இல்லை, விஞ்ஞானபூர்வமாக குழந்தைகளுக்கு புரிய வைக்குது, ஆழமாக புரிய வைக்குது. அந்த புரிதல் நல்ல வேலை செய்யும். அதாவது சரியான புரிதல் தான் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லையா? அத்தகைய புரிதலை இந்த சின்ன புத்தகம் கொடுக்குதுங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புத்தகம் என்ன பண்ணுதுன்னா சூளுரை ஏற்க வைக்குது. சபதம் அடிக்க வைக்குது. சூளுரை எடுத்தாலே ஆழ் மனசில் பதிஞ்சிடும் இல்லை? இப்போது எந்த ஒருத்தர் ஒரு சபதம் எடுக்கிறாரோ அதுலேருந்து அவர் பின்வாங்குவாரா? பின்வாங்கிறதுக்கு அவங்க ஆள் மனசை விடாத வருது இல்லையா? இதை அறிந்தே நான் அப்படி தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாமல் செஞ்சாரோ, நான் நினைக்கிறதை அறிந்தே தான் ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறார். கேட்டு அப்படியே மாணவர்களை பதிலளிக்க செய்கிறார். சொல்லுங்கப்பா, இது பதில் சொல்லுங்கப்பா. இது ஏறக்குறைய ஆம்னு பதில் சொல்கிற மாதிரியே. எப்படி? கேள்வி கேட்குற விதமே ஆம்னு பதில் சொல்கிற மாதிரியே அப்படி சொல்ல வைக்கிறார். அது உறுதியாக பல தடவை சொல்ல வைக்கிறார். அது இன்னும் உறுதிமொழி சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, பா நீ பாரு கண்ணாடி பார்த்து உறுதிமொழி படி அப்படிங்கிறாரு. கண்ணாடி இல்லையே அப்படின்னா தப்பி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, என்ன பண்ணு, செல்ஃபோனோட செல்ஃபி மோல் ஓட்டு படி, உறுதிமொழி சொல்லு அப்படிங்கிறார். எப்படி? உறுதிமொழிகளை மாணவன் ஏற்க செய்யணும். ஆனால் அது அவர் உறுதியாக இருக்கார். ஆனால் வற்புறுத்தக்கூடாது. ஏன்? வற்புறுத்துவது என்பதே ஒரு நபரின் மனதின் மீது நடத்தப்படும் வன்முறை இல்லையா? வன்முறையாக சொல்லப்படும் எந்த கருத்தாவது மனசில் பதியுமா? வற்புறுத்தி சொல்லப்படுறது ஆழமாக பதியாது. அப்போது என்ன பண்ணுறாரு, அந்த உறுதித்தன்மை தெரியாத வகையில் மாணவர்களை ரொம்ப எளிமையாக சூளுரை ஏற்க வைக்கிறார். அற்புதமான அந்த வழிமுறை நல்லா அற்புதமாக இருக்குது. அது இந்த குழந்தைக்கு தேனில் மருந்து கலந்து கொடுக்குமில்ல, அது மாதிரின்னு சொல்ல, இல்லை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி. என்ன அவங்க மனசில் நம்ம ஏற்றுறவங்கிறது தெரியாமையே குழந்தைங்க மனசில் அந்த மனம் என்கிற கணினி, கம்ப்யூட்டர் தான் நம்ம மனசுங்கிறது, அந்த கணினிக்குள் நம்ம ஐஏஎஸ் எழுதணும், ஐபிஎஸ் எழுதணுங்கிற ஒரு மென்பொருளை ஆசிரியர் அரவம் இல்லாமல் நுழைச்சிடுறாரு. அதாவது
கேள்வி கேட்கும்போது கூட ஒரு ஆசிரியர் மாணவர்கள் கேட்குற மாதிரி கேட்கல. ஒரு மாணவன் அவங்க பையன் கூட அல்ல பொண்ணு கூட அவங்க மாமா பேசுனார்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி அந்த உணர்வை தான் ஏற்படுத்துகிறார் கேட்கும்போது. இந்த உணர்வு தான் ஏற்படுத்தப்பட வேண்டிய உணர்வு. ஏன்னா இதுதான் ஆழ்மனதோடு தொடர்பு கொள்ள உதவக்கூடிய உணர்வு. ஸோ அந்த வகையில் மென்மையாக பேசி சூளுரை ஏற்க வைக்கிறார். இன்னும் இந்த ஆசிரியர் அந்த கேட்டிருக்காருல கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு ஒரு 4-5 தடவை மாணவர்கள் எஸ்ன்னு பதில் சொல்லிட்டா போதும், ஆம் அப்படின்னு பதில் சொல்லிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது அவங்க மனசில் போய் பதிவாயிட்டால் போதுங்க. அப்புறம் அந்த மாணவனே வேண்டாம்னு நினச்சா கூட அவனுடைய ஆள் மனசு விடாது. ஏதேனும் ஒரு போட்டித் தேர்வில் ஐஏஎஸ் ஐபிஎஸே வேண்டாங்க, யூபிஎஸ்சியில் எத்தனை இருக்குது, இன்னும் ரயில்வே பேங்க்குன்னு எவ்வளவு இருக்குது, அதில் ஏதோ ஒன்று ஜெயிச்சிடுவான். மேலும் தோல்வியே அடைஞ்சாலும் தோல்வியும் தூளாத மன உறுதியை பெற்று விடுவான். அதுக்குரிய மந்திரம் இருக்குதுல்ல. வாய்ப்பை உருவாக்கி வெற்றி பெறுவது எப்படி இருக்குது. போட்டித் தேர்வுகளில் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான இறுதி ரகசியம் என்ன இதில் இருக்குது. சின்ன புத்தகம் தான் இருக்குது. அரசாங்க பதவிகளில் அமர்வதற்கான சூத்திரம் என்ன இருக்குது அதில். இன்னும் இந்த ஸ்கூலில் காலேஜில் எக்ஸாம் நடக்குதுல்ல, அதில் வெற்றி பெறுவதற்கும் போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறுவதற்கும் இடையே உள்ள பெரிய வேறுபாடு, ஆமாம் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. அது என்னென்னு இருக்குது. இப்படி மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, வியாபார போட்டிகளில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதில் போட்டிகள் பெறுகிற வெற்றிக்கு உதவக்கூடிய பல ரகசியங்கள் இந்த நூல் இருக்குது. ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அதனால் நான் இந்த புத்தகத்தை போய் சொல்லும்போது தனியார் ஸ்கூல்கள் கூட சொல்கிறேன். அதாவது உங்கள் ஸ்கூல்லேருந்து அதிகமான அரசு அதிகாரிகள் உருவாகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம். நாங்கள் படித்தப்போ குடிமை பயிற்சின்னு ஒன்று நடத்துவாங்க, சிட்டிசன்ஷிப் பீரியட்னு ஒன்று நடக்கும். ஒழுக்க விதிகளை போதிப்பாங்க, நீதி போதனை வகுப்பும்பாங்க. வருஷத்துக்கு 12 வகுப்பு தான் நடக்கும். அப்போ போதிச்சாங்க பாருங்கள், அந்த நீதி போதனை தான் இன்னை வரைக்கும் எங்களையெல்லாம் ஒழுக்கமானவங்களாக வாழ வச்சுட்ருக்கு. ஏன்னா 10 பருவத்தில் கருத்துக்கள் ஏற்றுறமில்ல, அது எளிதில் அந்த நபர்லேருந்து மறையாது, அந்த நபரை தவறான வழிநடத்த விடாது. அதே மாதிரி தான் இந்த புத்தகத்தை ஒரு துணை பாடமாக வச்சு 6ஆம் வகுப்பில் இருக்கிறவங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் வகுப்பில் வருஷத்துக்கு 12 வகுப்பு, மாதம் ஒரு வகுப்பு, 7 வருஷம் படிப்பாங்க. 6ஆவதுலேருந்து +2 வரைக்கும் 7 வருஷம் படிப்பாங்களா? 7 மணி 84 பீரியடு. நீங்கள் இதை நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக மாணவர் மனசில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுன்ட்டு ஒரு ஆழமான இது பதிஞ்சிடும். அதுக்கு பிறகு பார்த்துக்கோங்க, அவங்களே தங்களே ஏதோ ஒரு அதிகாரியாக ஆக்கிவாங்க. ஆழ் மனசில் ஒரு கருத்து பதிய வைக்க வேண்டியதோ வேலை தான் உங்களுக்கு. அப்போ உங்கள் ஸ்கூல்லேருந்து நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க, அது உங்களுக்கு பலம். அதனால் உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் இந்த நூலை வழங்குங்கள். 12 பீரியட் வருஷத்துக்கு நடத்துங்க. அதன் மூலம் நாட்டுக்கும் நல்ல அதிகாரிகளை கொடுங்க. அது இல்லாமல் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கும் பாதுகாப்பு தானே. உங்கள் ஸ்கூல்லேருந்து 2 கலெக்டர் வருவாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? இதே ஒரு புத்தகத்தில் நிறையா கருத்துக்கள் இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு பக்கத்துலேயும் 4-5 வரி சொல்ல மாட்டேங்குது. ஆனால் நான் முடிவாக சொல்கிறேன், இந்த நூல் படிப்பதற்கான நூல் அல்ல, உங்களை பக்குவப்படுத்தும் நூல். இது வாசிப்பதற்கான புத்தகம் அல்ல, நீங்கள் வாகை சூடுவதற்கான புத்தகம். நீங்கள் இந்த நூலை படிப்பதற்காக தொடவில்லை, உங்களை வார்த்தெடுக்கவே இந்த நூலை நீங்கள் தொடுகிறீர்கள் அப்படின்னு ஆசிரியர் தன்னுடைய நன்றியுரையில் சொல்லியிருக்கார். அது ஒரு பிரகடனமாக செய்திருக்கார். அதை நான் உறுதியாக வழிமொழிகிறேன். ஆமாம், நூல்களை பொறுத்தவரை 2 வகை இருக்குது. உயிருள்ள நூல்கள், உயிரற்ற நூல்கள். 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ நம்ம தந்திர நூலில் உயிருள்ள நூல், அதாவது தன்னை வாசிப்பவரை, ஒரு புக்கு படிக்கிறார்ல, அவருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கிய தீரும் அப்படிங்கிற நூலை உயிருள்ள நூல்னு சொல்லலாம். ஆனால் படிக்கிறப்ப என்னவோ நல்லா தாங்க இருக்குது, சீக்ரெட் மாதிரி நல்லா தாங்க இருக்குது, ஆனால் படித்ததெல்லாம் மறந்தும் போச்சுங்க, ஃபாலோ பண்ணாலும் ஒன்றும் அது சொல்கிற மாதிரி எந்த மாற்றமும் நடக்கவே இல்லைங்களே அப்படிங்கிற மாதிரி புத்தகம் இருக்குல்ல, அதெல்லாம் உயிரற்ற நூல்கள். இந்த நூல் அப்படிப்பட்டதல்ல. இந்த நூல் ஒரு உயிரோட்டமுள்ள நூல். எந்த வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற, இன்னும் இந்த எக்ஸாமில் மட்டும் இல்லை, சொந்த வாழ்க்கையிலே பிஸ்னஸ் வாழ்க்கையிலே ஜெயிக்கணும்னு நினைக்கிற கூட இது உதவக்கூடிய நூல். வாசித்தவர் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் திறன்மிக்க நூல் இது. அதனால்
அலமாரி அலங்கரிக்கும் நூலாக இருக்கக்கூடாது, அது முக்கியம். அப்படி இல்லாமல் வாழ்க்கையில் பின்பற்றப்படும் நூலாக இருந்தால் உங்கள் வீட்டிலிருந்து நிச்சயமாக உயர் அதிகாரி ஒருவர் உருவாகியே தீர்வார். இவ்வளவு உறுதியாக நான் சொல்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குங்க. ஏன்னா இது எழுதியவர், இதனுடைய ஆசிரியர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, 1999 பேட்ச் அதிகாரி, தமிழக காவல்துறையில் இன்னைக்கு பணியில் இருக்கார், டிஐஜியாக இருக்கார். அவரோட பேர் திருநாவுக்கரசு. போட்டித் தேர்வில் கலந்து கொண்ட முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிலிமினரி போயிட்டு செகண்டில் ஃபைனல் ஃபெயில் ஆகி மறுபடியும் படித்து வரல, ஒரே முயற்சியில் ஜெயித்தவர். அதனால் இந்த நூலை எழுத முற்றிலும் தகுதியானவர். அவர் அவருடைய அனுபவத்தை வச்சு தான் எழுதியிருக்கார். ஒன்றும் பெருசாக இதெல்லாம் பண்ணல, அவரோட அனுபவம் தான் போகிறான். மேலும் இவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள் மகனாக பிறந்ததுனால எளிமையாக போதிக்கக்கூடிய திறனை இவர் இயல்பாக பெற்றிருக்கிறார். ரொம்ப ஈஸியாக, நல்ல ஒரு வாத்தியார் மாதிரி இல்லாமல் ஒரு மாமா சொந்தக்காரங்க சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரார். மேலும் அவருடைய அனுபவங்களாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரியானவையே என்பதை பல்வேறு அறிஞர்களின் மேற்கோள்கள் அங்கேயும் காட்டி 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 மெய்ப்பித்தும் இருக்கிறார். அருமையான எழுத்தாளர். நமக்கெல்லாம் தெரியும், முன்னாள் டிஜிபி இருந்தார் இல்லையா சைலேந்தர் பாபு, அவர் ஒரு நாள் எழுத்தாளர். அதே மாதிரி மணின்ற ஒரு ஆஃபீஸில் எழுதிட்டு இருந்தார், அவர் நல்லா எழுதுவார், அவரோட புத்தகம் நல்லா இருக்கும். அதே மாதிரி எழுத்தின் மீது ஆர்வம் கொண்ட காவல் அதிகாரிகள், இவர் 3வது அதிகாரியாக எனக்கு தெரியல இருக்கார் தமிழ்நாட்டில். போலீஸ் ஆஃபீஸர் வேலைன்னா கடும் பணிச்சுமை இருக்கும். அந்த கடும் பணிச்சுமைக்கு இடையிலும் எழுத்தின் மீது பேரார்வம் இருந்தால் தான் எழுத முடியும். அந்த பேரார்வத்தால் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிற ஆசிரியர் திருநாவுக்கரசு அவர்கள் மென்மேலும் உத்வேகத்துடன் பற்பல படைப்புகளை அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் உருவாக்கி அடுத்த தலைமுறையை செழிக்க பிரபஞ்சம் அவருக்கு உதவட்டுமாக என்று வாழ்த்தி என்னுடைய இந்த கருத்துரையை நிறைவு செய்கிறேன். நூல்களை இப்போ தனியார் ஸ்கூல்கள் சொன்னோம் இல்லையா, நூல்களை பெற நீங்கள் தனிநபர்கள் வாங்கினாலும் கூட நூல்களை பெற 7598168854 நம்பர் ஒன்று இருக்குது. இன்னொரு நம்பர் 9489344144 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இந்த 2ல் எந்த நம்பர் கூப்பிட்டு நீங்கள் புத்தகம் வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.